வணக்கம். நம்மளோட சொந்த பலம், திறமை, உழைப்பு இதெல்லாம் ஒரு கட்டத்துல தீர்ந்து போகும்போது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கா? இன்னைக்கு அந்த சக்தி என்னன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட அச்சாணியே இந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை தான். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த முக்கிய கருத்து என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அப்புறம் ரெண்டு பெரிய கொள்கைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். கடைசியா இது எல்லாமே ஒரு பழைய கோயில் கட்டுற கதையில எப்படி நிஜமா மாறுதுன்னு பார்க்கலாம். அப்போ பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்லன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொன்னா, நம்ம கையில இருக்கிற காசு, நம்மளோட புத்திசாலித்தனம், இல்ல பெரிய ஆளுங்களோட பழக்கம் இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம கவனம் எங்க இருக்கணும்? நாம தனியா என்ன சாதிக்க முடியுங்கிறத விட்டுட்டு என்ன ஆவியினாலே ஆகும்னு நம்புறதுக்கு மாறணும். இந்த ஆவிங்கிறது என்னன்னா, எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தருக்கு கிடைக்கிற சுத்தமான இரக்கம், அதாவது கிருபை. இந்த கிருபைங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க நம்ம ரெண்டு எதிர்மறையான கொள்கைகளை பார்க்கணும். ஒன்னு நியாயப்பிரமாணம், இன்னொன்னு கிருபை. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசம்தான் இந்த கதையோட மையமே. இங்க ஒரு ஆழமான விஷயம் இருக்கு பாருங்க. மோசே மூலமா வந்த நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம தப்பையும் குற்றத்தையும் அப்படியே காட்டிடும். ஆனா இயேசு மூலமா வந்த கிருபை அந்த தப்புக்கு தீர்வை கொடுத்து நம்மள விடுதலையாக்குது. ஒன்னு பிரச்சனைய காட்டுது, இன்னொன்னு அதுக்கு மருந்து கொடுக்குது. கோயில்ல சிம்மியோன்னு ஒரு பெரியவர் குழந்தை இயேசுவ பார்த்ததும் போதும், இனிமே நான் நிம்மதியா போறேன்னு சொல்றாரு. இது எதுக்கு ஒரு அழகான உதாரணம்னா, நியாயப்பிரமாணத்தோட வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே கிருபையோட காலம் தொடங்குதுன்னு காட்டுறதுக்கு தான். சரி, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? நம்ம கவனம் மொத்தம் நான்னு நம்ம மேலேயே திரும்பிடும். நான் இதை சரியா செஞ்சேனா, நான் தோத்துட்டேனா? இந்த மாதிரி நம்மள பத்தியே யோசிக்கிறது தான் நாம மாட்டிக்கிற ஒரு பெரிய வலைன்னு நான் பாக்குறேன். ஜெயிக்கும் போது நான் தான் செஞ்சேன்னு பெருமை, தோக்கும் போது எல்லாம் என்னாலதான்னு நம்மள நாமே திட்டிக்கிறது. ஆனா யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுமே ஒரே காயினோட ரெண்டு பக்கம்தான். ரெண்டுமே நான்கிற சுயத்தை மையமா வச்சிருக்கு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப நல்லவேன்னு நினைக்கிறவங்களுக்காக இல்ல, நான் பாவின்னு தன் குறைய ஒப்புக்கிறவங்களுக்காகத்தான் மாற்றம் வருது. நம்ம பலவீனத்தை ஒப்புக்கிறது தான் முதல் படி. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின தேரியெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்கும்? வாங்க, இத ஒரு உண்மையான சரித்திர சம்பவத்தை வச்சு பாப்போம். இது பாதியில நின்னு போன ஒரு கோயில் கதை. நாடு கடத்தப்பட்டு திரும்ப வந்ததும் செருபபேல், யோசுவாங்கிற தலைவர்கள் கோயில திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய வேலை. ஆனா ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பயங்கரமான பிரச்சனைகள் வருது. அப்புறம் என்னாச்சு? வெளியிலிருந்து வந்த எதிர்ப்பு, உள்ளுக்குள்ள இருந்த சோர்வு, இதனால அந்த கோயில் கட்டுற வேலை 1-2 வருஷம் இல்ல, முழுசா 12 வருஷம் அப்படியே நின்னு போச்சு. யோசிச்சு பாருங்க, 12 வருஷம். அப்போதான் ஆகாய் தீர்க்கதரிசி வந்து மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. கடவுளோட வீடு பாழா கிடக்க நீங்க மட்டும் உங்க அழகான வீடுகள்ல நிம்மதியா இருக்கிறது நியாயமா? மக்கள் அவங்களோட நோக்கத்தை மறந்துட்டு சொந்த வசதிய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தினது சக்கரியாங்கிற ஒரு இளம் தீர்க்கதரிசி. சொல்லப்போனா அவர் ஒரு டீனேஜ் பையனா கூட இருந்திருக்கலாம். வேலை ஏன் நிக்குதுங்கிற உண்மையான ஆன்மீக காரணத்தை ஒரு தரிசனத்துல பாக்குறாரு. திரைக்கு பின்னாடி நிஜமா என்னதான் நடந்துட்டு இருந்துச்சு? பிரச்சனை வெளியிலிருந்து மட்டும் இல்ல, பிரச்சனையின் ஆணிவேரே தலைமை பொறுப்புல இருந்த ஒருத்தர்கிட்ட தான் இருந்துச்சு. அது ஒரு ஆன்மீக யுத்தம். அந்த தரிசனத்துல தலைமை குருவான யோசுவா அழுக்கு துணி போட்டிருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மேலே இருந்த குற்ற உணர்ச்சியாலையும் சாத்தானோட குற்றச்சாட்டுகளாலையும் அவரால எதுவுமே செய்ய முடியல, அப்படியே முடங்கி போயிருந்தார். இதுக்கு தீர்வு யோசுவா கிட்ட இருந்து வரல. அவரால் அந்த அழுக்கு துணியை துவைக்க முடியல. ஆனா தேவனே அந்த பழைய துணியை கழட்டிட்டு அவருக்கு புது நீதியான உடைய கொடுத்தார். பாருங்க, இது மனுஷனோட முயற்சி இல்ல, முழுக்க முழுக்க ஒரு தெய்வீக செயல். தலைமை பொறுப்புல இருந்தவரு ஆன்மீகமா புதுப்பிக்கப்பட்ட பிறகு இப்போ கதை கவர்னரான செருபாபேல் பக்கம் திரும்புது. அவர் முன்னாடியே ஒரு இமயமலை மாதிரி ஒரு சவால் காத்துட்டு இருக்கு. கோயில கட்டி முடிக்கிற வேலை ஒரு பெரிய மலை மாதிரி அவர் கண்ணு முன்னாடி நிக்குது. அதை முடிக்கிறதுக்கு தேவையான காசு, ஆளுங்க, அதிகாரம் எதுவுமே என்கிட்ட இல்லையேன்னு அவர் சோர்ந்து போயிட்டாரு. இங்கதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த முக்கிய கருத்து மறுபடியும் வருது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அதாவது அந்த முடியாத காரியம் மனுஷ பலத்தால இல்ல,
தேவனுடைய ஆவியால தான் தகர்க்கப்படும். அப்போ அந்த வேலை எப்படி முடியும்? கோயில்ல கடைசி கல்ல வைக்கும்போது மக்கள் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு கத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா கிருபை கிருபைன்னு தான் ஆரவாரம் பண்ணுவாங்க. ஏன்னா இது மனுஷனோட சாதனை இல்ல, இது தேவனுடைய தகுதியற்ற இரக்கம்னு அவங்களுக்கு புரியும். ஆக இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்வியா கேக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற பெரிய மலை ஏது? ஒருவேளை அதை உங்க சொந்த பலத்தால ஜெயிக்க முயற்சி செஞ்சு தோத்துட்டு இருக்கலாம். ஆனா அத கிருபைங்கிற ஆரவாரத்தோட தான் ஜெயிக்க முடியும்னா என்ன பண்ணுவீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.